நியாயமாரி நியாயமா கடந்த ஒரு 10 நிமிஷமா நானும் செம்மையா பேசுறோம், தட்டுறோம், தூக்குறோம், எல்லாம் பேசிட்டு அந்த ரெக்கார்ட் பட்டனை பார்த்தா அப்படியே நிக்கிது. ஆனே பண்ணல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். சரி, ஆரம்பிக்கலாமா? ஸோ என்கிட்ட யாராவது வந்து, அக்கா எந்த ஃபவுண்டேஷன் ஷேட் வாங்கலாம் எனக்கு, அக்கா எந்த ஃபவுண்டேஷன் வந்து நல்லா இருக்கும், என்ன பிராண்ட்ல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட கேட்கிற ஒரு விஷயம், உங்களுக்கான கன்சீலர் எல்லாம் ப்ராப்பரா வாங்கி வச்சிருக்கீங்களா அப்படின்னா, பேசிக்கலி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க என்னதான் வந்து 3000 4000 5000 ஏன் 10,000 ஃபவுண்டேஷன் வாங்கி போடுறீங்கனாலும் சரி, ஏன் உங்களோட எக்ஸாக்ட் மேட்சை வந்து ப்ராப்பரா கண்டுபிடிச்சு உங்களோட ஷேட் ஃபவுண்டேஷன் போடுறீங்கனாலும் சரி, நீங்க வந்து ப்ராப்பரான கன்சீலிங் வேலை பண்ணலன்னு வச்சுக்கோங்க, உங்களோட ஃபவுண்டேஷன் வந்து டைம் ஆக ஆக கிரே அடிக்க தான் போகிறது. உங்களுக்கு வந்து டைம் ஆக ஆக உங்களோட பிக்மெண்டட் ஏரியாஸ்ல வந்து ஃபவுண்டேஷன் கிரேயா மாறுறத அழகா பார்ப்பீங்க. ஸோ பேசிக்கலி கன்சீலர் வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் பிளே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணக்கூடிய கன்சீலர்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுக்காக நான் வந்து லிட்டரலாக தேடி பொறுக்கி கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணி சூப்பராக இருக்கக்கூடிய கன்சீலர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் ஆல்சோ இன்னைக்கு வந்து எல்லாமே அஃபோர்டபுளாக இருக்க போகுது. பேசிக்கலி ஹை எண்ட்லாம் வந்து நம்ம இன்னொன்று வீடியோ வச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து மோஸ்ட்டாக அஃபோர்டபுளாக தான் இருக்க போகுது. ஓகேங்களா? அண்ட் இன்னைக்கான லுக்குமே வந்து நான் ஜஸ்ட் கன்சீலர் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ளாலஸாக இருக்குல்ல? ஸோ இன்னைக்கான வீடியோன்னு மட்டும் கிடையாது, நான் வந்து யூஸ்வலாக வந்து வீடியோஸ்க்கு உட்காரனாலே இதுதான் என்னோட ரொட்டீன். ஓகேங்களா? இந்த கன்சீலர் மேக்கப் அப்படிங்கிறது தான். பேசிக்கலி நம்ம கன்சீலர் போடுறோம்னா காம்பாக்ட் வச்சு கொஞ்சம் லாக் பண்ணுறதுலாம் பண்ணுவோம். மற்றபடி ஃபவுண்டேஷன் ஒன்று என் ஃபேஸில் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஜஸ்ட் கன்சீலர் அண்ட் காம்பாக்ட். இந்த ரொட்டீனை வந்து நான் ஜஸ்ட் வீடியோஸ்க்குன்னு இல்லை, என்னோட பிரைடல் ஒர்க் போகும்போதுமே நான் இதுதான் ஃபாலோ பண்ணுவேன். என்னோட நிறைய பிரைட்ஸே வந்து அக்கா நீங்க போட்டிருக்கீங்களா, அந்த மாதிரி சட்டெல்லாம் எனக்கு போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மேக்கப் வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோல இருக்கும், வேணா அதை நீங்க செக் அவுட்டும் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னைக்கான வீடியோக்குள்ள நம்ம ஜம்ப் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு கன்சீலரா பார்த்துடலாம். ஸோ ஐ ஹேவ் லைக் அரௌண்ட் 5 கன்சீலர்ஸ் இன் மை ஹேண்ட். இதுல இருந்து ஆரம்பிக்கலாம். எந்த ஆர்டர்ல போடலாம்? லைக் என்னோட டாப் மோஸ்ட் ஃபேவரட்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படி கீழே போகலாமா, இல்லாட்டி அஃபோர்டபுள் அதாவது கம்மி ப்ரைஸ்ல ஆரம்பிச்சு மேலே போகலாமா? ஓகே, நான் வந்து என்னோட டாப் மோஸ்ட்ல இருந்தே ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இதை ரிவ்யூ பண்ண போறது கிடையாது. இன்ஸ்டெட் அவங்களோட வெப்சைட்ல ஒரு அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு வந்து அவங்க சில கிளைம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல. நீங்க வந்து அமேசான்ல போயிட்டு ஒரு ப்ராடக்ட் பாக்குறீங்க அப்படின்னா அது போட்டுருக்கோம்ல, லைக் ஃபுல் கவரேஜ், அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட் மேட் ஃபினிஷ் ஆர் மேட் ஃபினிஷ், யூவி ஃபினிஷ். ஸோ அந்த மாதிரி நம்ம அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க விஷயம்லாம் நிஜமாலேயே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஏன்னா நம்ம ரிவ்யூ பண்ணோம்னு வச்சுக்கோங்க, எனக்கு பேசிக்கலி கொஞ்சம் போர் அடிக்குது. மேபி உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், பட் ஸ்டில் எனக்கு லைட்டா போர் அடிக்குது. அதனால கொஞ்சம் இப்படி மாத்தி பண்ணலாம் அப்படின்ட்டு. முதலில் வந்து நம்ம கிட்ட பிஏசியோட ஸ்பாட்லைட் ரெடி லிக்விட் கன்சீலர் இருக்கு. இப்போ வந்து இதோட பேக்கேஜிங் கொஞ்சம் மாறி விட்டது, பட் யா இதோட பெர்ஃபார்மன்ஸே தார் மாதிரி தக்காளி சோறா இருக்கும். ஸோ எஸ், இதோட கிளைம்ஸ் என்னலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரிங்களா? Spotlight Concealer is a hydrating, full coverage, weightless concealer that has 4-in-1 formula that conceals, contours, highlights, and retouches, which is easy to blend, doesn't crease into your fine lines, and is water. ஸோ எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஈவன் ட்ரை ஸ்கின் ஆளுங்க கூட நல்ல ஒரு ஸ்கின் ப்ரெப்ல வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் இதோட ஃபார்முலேஷன் வந்து லிக்விட்னு இருக்காங்க. லிக்விடானு கேட்டிங்கன்னா லிக்விட் தான், பட் நாட் லைக் டூ லிக்விடி, கொஞ்சம் க்ரீமியான லிக்விட் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து ஃபுல் கவரேஜ்ன்னு இருக்காங்க. ஃபுல் கவரேஜானு கேட்டிங்கன்னா எஸ், ஃபுல் கவரேஜ் தான். அண்ட் ஹைட்ரேட்டிங் இருக்காங்க. ஹைட்ரேட்டிங் வந்து நான் ரொம்ப சொல்ல முடியாது. பேசிக்கலி இது வந்து ரொம்ப ஹைட்ரேட்டிங்கும் கிடையாது, ரொம்ப ட்ரையிங்கும் கிடையாது. ஒரு நல்ல தேவையான அளவுக்கு மாய்ஸ்சர் உள்ள கன்சீலர். ஓகேங்களா? பேசிக்கலி என்னன்னா கொஞ்சம் நடுக்கா இருக்கிற மாதிரியான கன்சீலர், ரொம்ப ஹைட்ரேட்டிங்கான கன்சீலர் கிடையாது. டஸ் நாட் கிரீஸ் இன்டு யுவர் ஃபைன் லைன்ஸ் இருக்காங்க. அது வந்து எனக்கு பெருசா தெரியவில்லை, நான் அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலை. பட் ஆன் அன் ஆவரேஜ் பார்க்கும்போது மேஜர் க்ரீசிங் இருக்கிற மாதிரியான கன்சீலர் கிடையாது. பேசிக்கலி ரொம்ப க்ரீமியா இருக்க கன்சீலர்ஸ் வந்து க்ரீசிங் அதிகமா இருக்கும், பட் இதுல அந்த மாதிரி இஷ்யூஸ் கிடையாது. பேசிக்கலி உங்களுக்கு லிக்விட் கன்சீலர்ஸ்ல மோஸ்டா என்ன சொல்ல, க்ரீம் கன்சீலர்ல இருக்கிற அளவுக்கு க்ரீசிங் இருக்காது. ஸோ எஸ், அவ்வளவுதான் உங்களோட கிளைம். அண்ட் லைட் வெயிட்டட் கன்சீலருங்கிறாங்க. கண்டிப்பாக லைட் வெயிட்டட் கன்சீலர் தான். ஏன்னா கேட்டா இது வந்து டார்க் ஷேப் டைப் கன்சீலர் இருக்கும்ல, அதோட டூப்பும். பேசிக்கலி நம்மளால இந்த டார்க்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க, இன்க்ளூடிங் மீ, ஓகேங்களா, ஃபார் பர்சனல் யூஸ். அப்படி என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அதே ஃபார்முலா அதே கிரீமினஸ் ட்ரை பண்ணணும்னா இந்த கன்சீலர் வந்து ட்ரை பண்ணலாம் இன்ஸ்டெட் ஆஃப் டார்க் ஷேப் டைப் கன்சீலர். ஸோ என்னோட செகண்ட் மோஸ்ட் ஃபேவரட்டான மேக்கப் ரெவல்யூஷனோட ஐஆர்எல் ஃபில்டர் ஃபினிஷ் கன்சீலர். ஸோ இதுலேயே சில விஷயம் போட்டிருக்கு, சாஃப்ட் மேட் ஃபினிஷ் கன்சீலர் அப்படின்ட்டு. ஸோ பேசிக்கலி சாஃப்ட் மேட் ஃபினிஷா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக சாஃப்ட் மேட் ஃபினிஷ் தான். அண்ட் வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு போட்டிருக்கு, வாட்டர் ப்ரூஃப் கன்சீலர் தான். அண்ட் வேற என்ன போட்டிருக்காங்க, ஃபுல் கவரேஜ்னு போட்டிருக்காங்க. எஸ், இட் இஸ் ஃபுல் கவரேஜ். அண்ட் பிரீதபிள் லைட் வெயிட்னு இருக்காங்க. எஸ், இட் இஸ் பிரீதபிள் லைட் வெயிட். கம்ஃபர்டபுளா இருக்கு ஸ்கின் மேலே, ஏதோ நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹெவினஸ் கிடையாது. பிளெண்ட்ஸ் எஃபர்ட்லெஸ்லி, டெஃபினட்டா எஸ் எஸ். அண்ட் க்ரீஸ் ப்ரூஃப், ஸ்வெட் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப். எஸ் எஸ் எஸ்.
ஸோ பேசிக்கலி இவங்களோட எல்லா கிளைம்ஸும் வந்து உண்மை என்று நிரூபித்து விட்டார்கள், மை ஆனர். அண்ட் என்னோட டேக் ஆன் திஸ் கன்சீலர் இஸ் டூ குட் அண்ட் அஃபோர்டபுள். சூப்பராக உங்களோட பிக்மெண்டேஷனை கவர் பண்ணுது. அண்ட் இது வந்து நான் லிட்டரலாக காலி பண்ணி விட்டேன். அண்ட் அடுத்த ஒரு கன்சீலர் வாங்க போகிறேன். இதில் நான் யூஸ் பண்ணுற ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா C13.2 அப்படிங்கிறது. இது வந்து என்னோட கன்சீலிங் பர்பஸ்க்காக, அதாவது டார்க் சர்க்கிளை கவர் பண்ணுறதுக்கு என்னை விட டார்க்கராக இருக்கக்கூடிய ஒரு கன்சீலர். அண்ட் PSC ஸ்பாட்லைட் கன்சீலரில் வந்து நான் யூஸ் பண்ணக்கூடிய ஷேட் 13 வார்ம் ஹனி. இது வந்து என்னோட ஹைலைட்டிங் பர்பஸ்க்காக, கன்சீலிங் பர்பஸ்க்கு கிடையாது. ஓகேங்களா, என்னை விட ஒரு ஷேட் லைட்டர் கன்சீலர். நெக்ஸ்ட் வந்து வி ஹேவ் திஸ் லாரியலோட இன்ஃபாலிபிள் ஃபுல் வேர் கன்சீலர், மோர் தென் கன்சீலர். பாருடா. சரி, இவங்க என்னெல்லாம் கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபுல் கவரேஜ் கன்சீலர், எஸ். வாட்டர் ப்ரூஃப், எஸ். ஃபார் அண்டர் ஐ சர்க்கிள்ஸ், பிளெமிஷஸ், ஓகே. மேட் ஃபினிஷ்ன்னு இருக்காங்க. ஆமாம், பக்கா மேட் ஃபினிஷ். ஸ்கின் டைப் வந்து நார்மல் ஸ்கின் டைப்னு இருக்காங்க. என்ன கேட்டால் நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் இட் வில் பி பெட்டர். நார்மலுக்கும் யூஸ் பண்ணலாம், பட் ட்ரை ஸ்கின் ஆளுங்க கொஞ்சம் தள்ளி இருப்பது நல்லது. அண்ட் ஃபார்முலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம் அப்படின்னு இருக்காங்க. இது வந்து பக்கா க்ரீம் இல்லாட்டியும் டுவர்ட்ஸ் க்ரீமி தான். இந்த PSC கன்சீலர் பற்றி சொன்னால அதே மாதிரி தான், லிக்விடுக்கும் க்ரீமுக்கும் நடுக்கா இருக்கும். ஓகேங்களா, வேற என்ன? ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஃபேட் ப்ரூஃப் கவரேஜ் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் ஃப்ளேக் ஃப்ரீ மேட் ஃபினிஷ். 24 hour வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தது கிடையாது. யாருமே 24 மணி நேரம் மூஞ்சில் மேக்கப் போட உட்கார போகிறது கிடையாது. அன்லஸ் அண்ட் அதர்வைஸ் நீங்கள் ஒரு பெரிய செலிபிரிட்டி, நீங்கள் வந்து ஷூட்டில் உட்காடுறீங்க அப்படிங்கிறத தவிர. ஸோ 24 hours பற்றி நமக்கு தெரியல. ஃபேட் ப்ரூஃப் கவரேஜ் இருக்காங்க. டெஃபினட்டாக ஃபேட் ப்ரூஃப் தான் உங்களுக்கு நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஃப்ளேக் ஃப்ரீ மேட் ஃபினிஷ் இருக்காங்க. பேசிக்கலி என்னன்னா, மேட்டான ப்ராடக்ட்ஸ் வந்து சிலது என்ன ஆகணும், ஒரு மாதிரி ட்ரையாக பேச்சியாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே தான். மை டேக் ஆன் திஸ் கன்சீலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக ஃபுல் கவரேஜ், நல்லா க்ரீமியாக இருக்கும். மேட்டாக ட்ரையாக தான் போகுது. பட் என்ன விஷயம்னா, ஷேட் ரேஞ்ச். ஏன் அதுவும் வந்து இந்தியாவில் இந்த ஒரு கன்சீலரில் வெறும் 3 ஷேட் தான் அவைலபிளாக இருக்குது. அதுதான் ஒரு மட்டமான விஷயம். பேசிக்கலி இங்கே தாண்டா நிறைய ப்ரௌன் ஸ்கின் ஆட்கள் இருக்கிறோம், எங்களுக்கு கொஞ்சம் கன்சீலர் கொடுங்கடா. மற்றபடி நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃபேஸ்ட் ஸ்கின் டோன் ஆள் இல்லாட்டி மீடியம் ஸ்கின் டோன் ஆள்னா யூ கேன் ட்ரை திஸ். அடுத்து வி ஹேவ் ஸ்விஸ் பியூட்டியோட லிக்விட் கன்சீலர். இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் லிக்விட் கன்சீலர் தான் போட்டிருக்காங்க. ஓகே, இதில் நான் யூஸ் பண்ணுற ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா N01 அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கு. இதோட ஷேட் நேம் வந்து வார்ம் சாண்ட்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லிக்விட் லைட் வெயிட் கன்சீலர். ஓகே, லைட் வெயிட்டான கன்சீலர் தான், உங்களுக்கு ஹெவியாக இருக்க போகிறது இல்லை. இப்போதைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே மேஜராக அவங்க ஃபேஸில் அந்த ஹெவி ஃபீல் வந்து தரதில்லை. பட் ஸ்டில் ஓகே, அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க லைட் வெயிட்னு, நம்ம லைட் வெயிட்னு ஒத்துக்கலாம். அண்ட் ஃபுல் கவரேஜ் இருக்காங்க. நோ பேட்டா, நோ. இது வந்து உங்களுக்கு வந்து மீடியம் கவரேஜ் கன்சீலர் தான். டெஃபினட்டாக நாட் ஃபுல் கவரேஜ். ஈஸிலி பிளெண்டபிள் கண்டிப்பாக. அண்ட் மேட் ஃபினிஷ், எஸ் கண்டிப்பாக. ஸ்கின் டைப் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலான்னு இருக்காங்க. எஸ், தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரொம்பலாம் மேட்டான கன்சீலர் கிடையாது. ட்ரை ஸ்கின் ஆளுங்களும் ப்ராப்பர் ஸ்கின் ப்ரெப்பில் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். லிக்விட் ஃபார்முலான்னு இருக்காங்க. கண்டிப்பாக லிக்விட் கன்சீலர் தான். கொஞ்சம் திக்கர் கன்சிஸ்டன்சியில் உள்ள லிக்விட் கன்சீலர். ஓகேங்களா, அவ்வளோதான், வேறு எதுவும் மென்ஷன் பண்ணலை கோபால். ஸோ என்னோட டேக் ஆன் திஸ் கன்சீலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கன்சீலர் ஃபார் த ப்ரைஸ் உங்களுக்கு வந்து அரௌண்ட் 200 to 300 தான் வரும். பட் அதுக்கு வந்து நல்ல சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு கன்சீலர் தான். ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். பட் இதுதான் லாஸ்ட் ஷேட், இதை விட டார்க்கர் ஷேட் கிடையாது. அண்ட் இதுவே எனக்கு வந்து ஹைலைட்டிங் ஷேடாக தான் உள்ளது. அது வந்து கொஞ்சம் சோகமான விஷயம், சரிங்களா. மற்றபடி நீங்கள் ட்ரை பண்ணால் தாராளமாக ட்ரை பண்ணலாம். லாஸ்ட்டாக வி ஹேவ் திஸ் மேப்ளின் ஃபிட் மீ கன்சீலர்ஸ். அண்ட் மேப்ளினோட ஏஜ் ரிவைன் கன்சீலருமே நல்லாயிருக்கும். பட் அதுலேயுமே வந்து ஷேட்ஸ் வந்து உங்களுக்கு இந்தியாவில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஷேட்ஸ் வந்து கம்மி தான். லைக் கேரமல், பட்டர்ஸ்காட்ச் வரைக்கும் தான். அண்ட் கேரமல் வந்து ஆப்வியஸாக எனக்கு ஹைலைட்டிங் ஷேட். ஸோ அதையுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இப்போதைக்கு என்னிடம் ஸ்டாக் இல்லை. ஸோ அதுதான். ஸோ இதோட கிளைம்ஸ் வந்து பார்த்துடலாம். ஃபுல் கவரேஜ்னு போட்டிருக்காங்க, சத்தியமாக இல்லை. மேட் அண்ட் போர்லெஸ் அல்ட்ரா பிளெண்டபிள் அப்படின்னு போட்டிருக்காங்க. மேட் ஃபினிஷ் தான், பட் ரொம்பவே வந்து சாஃப்ட் மேட் ஃபினிஷில் உங்களுக்கு இருக்கும். போர்லெஸ் அல்ட்ரா பிளெண்டபிள். போர்லெஸ் சொல்வேனான்னு கேட்டிங்கன்னா நாட் ரியலி. அல்ட்ரா பிளெண்டபிள், எஸ். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா தாராளமாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். வேறு என்ன கிளைம் பண்ணியிருக்காங்க? ஆல் ஸ்கின் டைப் யூஸ் பண்ணலான்னு இருக்காங்க. எஸ், யூ கேன். ஸ்கின் டோன் மீடியமா? ஓகே, இந்த ஷேடுக்கு மீடியம் போட்டிருக்காங்க போல். ஃபார்முலேஷன் க்ரீம்னு இருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் க்ரீம், லிக்விட்லேயே வந்து திக்கான லிக்விட் அந்த மாதிரி, இல்லாட்டி தண்ணியான க்ரீம் அந்த மாதிரி. ஓகேங்களா, அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக மென்ஷன் பண்ணலை. ஸோ என்னோட டேக் வந்து பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக மீடியம் கவரேஜ், பிகினர் ஃப்ரெண்ட்லி. பட் உங்களுக்கு வந்து ஹைலி பிக்மெண்டட் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா இது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அந்த கேஸில் நீங்கள் இதை வாங்காதீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப மைல்டான வந்து பிக்மெண்டேஷன் ஒரு டார்க் சர்க்கிள் இருக்குன்னா இது தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இதில் நான் யூஸ் பண்ணுற ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா 40 கேரமல் வந்து எனக்கு ஹைலைட்டிங் ஷேட். 50 கஃபே வந்து லிட்டலாக என்னோட ஸ்கின் டோன் வந்து ஒரு பாட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஷேட். ஸோ இந்த ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க.
அண்ட் அடுத்த கன்சீலர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், பிகாஸ் we have come to the end of this video. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்னிடம் உள்ள அனைத்து கன்சீலரையும் ஸ்வாட்ச் செய்து பார்ப்போம். ஸோ பேசிக்கலி இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இன் சம் ஷார்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக வீடியோக்கு தம்ஸ் இட் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அடுத்து வரக்கூடிய ஸ்வாட்சிங் ஆல் மை கன்சீலர் ஷேட்ஸ் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்போதைக்கு நான் கிளம்பிக் கொள்கிறேன். உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் பார்க்கிறேன். பாய்.